Hello traders, welcome back to our channel. Today's video one of the high potential multi-bagger stock பத்தி detail study பண்ண போறோம். Even you can buy and forget the stock ever. So watch this video until the end. நான் சொன்ன அந்த multi-bagger stock எனர்ஜி செக்டர் சேர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் செக்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு சார்ட்டாக மந்த்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் இண்டெக்ஸோட ப்ரைஸ் எபோவ் 20 மூவிங் ஆவரேஜில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ எபோவ் 60 இருக்குது. இப்போது வீக்லி சார்ட்டில் ஆர்எஸ்ஐ 60 லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் 20 மூவிங் ஆவரேஜும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போது டெய்லி சார்ட்டில் இந்த இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 6 மந்த்துக்கு கன்சால்டேஷன் ஆகிருக்கு. இப்போது 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 60 லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது. இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல, பட் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இது எனர்ஜி செக்டரோட ரிவ்யூ. ஆல்மோஸ்ட் நிஃப்டி எனர்ஜியும் புல்லிஷ் சைனில் தான் இருக்குது. பட் அல்ட்ரா புல்லிஷ் கிடையாது. புல்லிஷ் சைனுக்கான சிக்னல் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆர்எஸ்ஐ டெய்லி டைம் ஃப்ரேமில் 60 கிராஸ் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓரளவுக்கு இந்த எனர்ஜி செக்டர் டீசெண்டாகவே இருக்குது. நம்ம இப்போது ஸ்டாக்கில் போய் அனலைஸ் பண்ணலாம். இந்த செக்டர் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்னுக்கான ஹிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் நேம் டாடா பவர். இந்த டாடா பவர் ஸ்டாக்கை நம்ம இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி 3 கிரைட்டேரியா நம்மளுக்கு மீட் ஆகணும். ப்ரைஸ், வால்யூம், மொமெண்டம். ப்ரைஸ் நம்மளுக்கு 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஓகே. செகண்ட் வால்யூம், ஹையர் வால்யூம் இருக்கு. செகண்ட் கிரைட்டேரியா ஓகே. மூணாவது கிரைட்டேரியா மொமெண்டம் நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த 3 கிரைட்டேரியா நம்மளுக்கு மீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை மல்டி டைம் ஃப்ரேமில் ஸ்டடி பண்ணலாம். மந்த்லி சார்ட்டில் RSI trading above 60 and price trading above 20 moving average. Weekly time frame change பண்ணுறேன். Weekly time frameல stock trading above 20 moving average. RSI 60 கிராஸ் ஆயிடுச்சு. முக்கியமாக நாங்கள் நோட் பண்ண வேண்டியது, இங்கே ரெட் கலர் வால்யூமில் பாருங்கமே கான்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் பெரிய லெவலில் வால்யூம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இது ஒரு குட் சைன். டெய்லி சார்ட்டில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் இங்கே இருக்கு. ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 6 மந்த்துக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்திருக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டியது வால்யூம் எப்போல்லாம் ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கோ அப்போல்லாம் வால்யூம் கம்மியாக இருக்குது. அப் ட்ரெண்ட் கொடுக்குதோ அப்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கீழே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், அப்போ பாருங்க வால்யூம் கம்மியாக இருக்கு. அகைன் ஃபோர்ட் மூவ்மெண்ட்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. இந்த சார்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஹையர் வால்யூம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ரீச் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரியை 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஃபார் அக்ரெசிவ் ட்ரேடர், நீங்க அக்ரெசிவ் ட்ரேடர் பிரேக் அவுட் ட்ரேடிங் எடுக்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த பிரேக் அவுட் கேண்டில் லோ செட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 to 1:3. அதுக்கப்புறம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும். செகண்ட், கன்சர்வேட்டிவ் ட்ரேடருக்காக ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. 1 or 2 டேஸ்க்கு ஸ்டாக் மேலே போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது அந்த ரீடெஸ்ட் கேண்டுக்காக வெயிட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் கேண்டோட ஹை பிரேக் அவுட் வச்சுன்னா என்ட்ரி எடுத்துருங்க. ரீடெஸ்ட் கேண்டோட லோவா ஸ்டாப் லாஸா செட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 1:3 இருக்கணும். ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால இந்த ஸ்டாக்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். மூணாவதா அடிஷனல் டிப்ஸ் ஃபார் மல்டி பேக்கர். இப்போ இந்த ஸ்டாக்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே தான். ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. எய்தர் டுமாரோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஸ்டாக் 1 or 2 டேஸ் மேலே போகும். தென் சேம் பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும். இந்த ரீடெஸ்ட் கேண்டோட ஹையை பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்துக்கோங்க. பட் ஸ்டாப் லாஸ் ரீடெஸ்ட் கேண்டலோட லோ கிடையாது. 20 மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்க. இதை ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் 20 மூவிங் ஆவரேஜோட வெளியே பாருங்க. லெஃப்ட் டாப் கார்னர் உங்களுக்கு தெரியும் 437 rupees சம்திங் காட்டுது. இதை ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுங்க. இது ஸ்டாப் லாஸை செட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்விங் ட்ரேடு பொசிஷனல் ட்ரேடாக மாறிடும். அதுக்கப்புறம்
10-20% ரிட்டர்னை உங்களுக்கு 1x 2x ரிட்டர்னாக கிடைக்கும். இதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 240 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜஸ் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏதர் 400 ருபீஸில் எக்ஸிட் ஆயிருப்பீங்க, இல்லை இந்த லெவலில் எக்ஸிட் ஆயிருப்போம். 1x ரிட்டர்ன் வந்து வித்தின் இயருக்குள்ளே கிடைச்சிருக்கு. இப்படி தான் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணணும், இப்படி தான் ட்ரேடிங் எடுக்கணும், எல்லாரும் இப்படி தான் எடுக்கிறாங்க. டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் சொன்ன எல்லாமே என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஓன் வியூ. இப்படி தான் நான் ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணுவேன், ட்ரேடிங் எடுப்பேன். நீங்கள் உங்களோட வேலை அனலைசிஸ் பண்ணுங்கள், ஸ்டாக்கில் ட்ரேடிங் எடுங்க. இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.